ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது, அதுக்கு முன்னாடி நேற்று வேர்ல்டு மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருந்தது, சிபிஐ இன்ஃப்ளேஷன் மார்க்கெட்டை என்ன துவம்சம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துடலாம். நேற்று சிபிஐ இன்ஃப்ளேஷன் வேர்ல்டு மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்தது என்னவோ எக்ஸ்பெக்டேஷன் 4.2 தான் வந்திருக்கு. வந்த ரிப்போர்ட்டும் 4.2 தான், இயர் ஆன் இயர் வந்திருக்கு. எதிர்பார்த்தபடியே மார்க்கெட் என்ன நினச்சிதோ அதே தான் வந்தது. ஆனாலும் டவ் அண்ட் எஸ்எம்பி அந்த நாஸ்டாக் கம்போசிட்லாம் பெரிய லெவலில் விழுந்திருக்கு. ஏன் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா ஒன்றுமே இல்லை. மார்க்கெட் வந்திருக்கு அந்த 4.2 இன்லைன் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆனால் மார்க்கெட் என்ன நினச்சிருக்குன்னா சிபிஐ இன்னும் வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்குது. அதாவது மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் 2%, அது மார்க்கெட்டை விட டபுள் மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் என்னவா எடுத்துக்கிச்சுன்னா இந்த இன்ஃப்ளேஷனை இன்னமும் அது அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்து தான் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் இதுவாச்சு, ஷார்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டு. அதாவது 4.2 அப்படின்றது 3 வருஷத்தில் அதிகமான பணவீக்கம் அப்படின்ற மாதிரி ஃபெட்டு ஃபீல் பண்ணுது. மார்க்கெட்டும் அதே தான் நினைக்குது. அவங்களோட ஃபெட்டோட இலக்கு 2%. அது மாதிரி 2 மடங்கு இப்போ இருக்கிறதுனால மார்க்கெட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் செல் ஆஃபில் முடிஞ்சிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட் பெரிய லெவலில் வீக் ஆனதுக்கு காரணம். அது இல்லாமல் அந்த நேரத்தில் க்ரூடு ப்ரைஸ் 90 பிரெண்ட்டு இருந்த 90 எல்லாம் அப்போ நேற்று 95 96 வரையும் போயிருந்தது நான் பார்க்கும்போது. ஸோ இதனால் இன்னும் அதிகப்படியான மார்க்கெட்டில் ஒரு செல் ஆஃபு. இந்த செல் ஆஃப்லாம் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஆர்பிஐ ரேட் கட் அப்படின்ற நம்பிக்கை ஹோப் குறைஞ்சி போச்சு. இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் இன்லைன் எக்ஸ்பெக்டேஷன் வந்தாலும் மார்க்கெட்டில் ரேட் கட் வர்றதுக்கு லேட் ஆகும். இனிமேல் மார்க்கெட்டில் ரேட் கட்டுன்றது வராது அப்படின்ற மாதிரி மார்க்கெட் நினச்சிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லாருமே நேற்று ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. இனி கொஞ்ச நாளுக்கு மார்க்கெட் இந்த ஹை ரேட் கட்டில் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி மார்க்கெட் புரிஞ்சுக்கிட்டு பெரிய லெவலில் மார்க்கெட் இறங்குச்சு. அது இல்லாமல் அமெரிக்கா ஈரான் அதோட அந்த பதற்றம் நேற்று செல் ஆஃபுக்கு மிகப்பெரிய ஒரு காரணங்களில் இந்த ஈரான் அமெரிக்கா பதற்றமும் ஒரு காரணம் தான். ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தால் முதல்ல ஏற போகிறது அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான். ஸோ அதனால தான் அது நேற்று 95.50 கிட்ட போயிடுச்சு. அதுவும் ஒரு காரணம். நாஸ்டாக் எல்லாம் பெரிய லெவலில் விழகிறதுக்கு காரணம் அந்த ஏஐ டெக்னாலஜி தான். அங்கே பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக்கிங். நாஸ்டாக் அதிகமாக விழறதுக்கு காரணமே இந்த ஏஐ மற்றும் அந்த செமிகண்டக்டர் இதில் இருக்கக்கூடிய பெரிய பங்குகள்லாம் பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. இதனால் இந்த என்விடியா, டெஸ்லா, இந்த சிப்பு ஸ்டாக்ஸு இதெல்லாம் பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷர். எல்லா ஏஐ செக்டரும் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. அதனால தான் பெரிய லெவலில் அது கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. நேற்று மார்க்கெட்டில் இந்த ஒரு பழமொழி ஷேர் மார்க்கெட்டில் ஒன்று சொல்லுவாங்க, பை த ரூமர் செல் த நியூஸ் அப்படின்ற மாதிரி தான் நேற்று இருந்தது. சிபிஐ வர்றதுக்கு முன்னாடியே பல நாட்களுக்கு முன்னாடியே மார்க்கெட் ஏறி இருந்தது. நல்லதோ கெட்டதோ டேட்டா வந்ததுக்கப்புறம் ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா லாபம் புக் பண்ணுறாங்க. பெரிய லெவலில் லாபத்தை புக் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் பெரிய லெவல் வீழ்ச்சிக்கான காரணம். அந்த வீழ்ச்சி தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகும்போது இந்த நிக்கி எல்லாம் பெரிய லெவலில் மைனஸில் இருந்தது. அப்புறம் ஒரு +38 பாசிட்டிவாகவே முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. நம்ம மார்க்கெட் வந்தோம்னா நம்ம மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். நிஃப்டி 50 110 பாயிண்ட்டு ஸ்பாட் கேப் டவுன் நம்ம சப்போர்ட்டு இது சென்செக்ஸு. நிஃப்டி 50 வருவோம். 110 பாயிண்ட்டு கேப் டவுனு. சென்செக்ஸ் 371 பாயிண்ட்டு கேப் டவுனு. நம்ம சப்போர்ட்டை தாங்க எக்ஸாக்டாக எடுத்திருக்கான் 23,073. இதை லாஸ்ட் வாட்டியும் எடுத்தான். எப்போது 8ஆம் தேதி எடுத்திருக்கான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 23,100 அப்படின்றது மிகப்பெரிய சப்போர்ட். அதை உடச்சிட்டு மார்க்கெட் கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் வந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக கீழ் நோக்கி போகும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் இந்த 8ஆம் தேதி டச் பண்ணிட்டு பவுன்ஸ் ஆச்சு. இன்றைக்கி 11ஆம் தேதியும் தொட்டுட்டு மார்க்கெட் பெரிய லெவலில் பவுன்ஸ். ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்னு சொல்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி மேலே ஏறி போயிட்டான். 23,073லேருந்து 23,320 வரையும் போயிருக்கு மார்க்கெட். 30 வரையும் போயிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஏற்றம்.
அதுக்கப்புறம் ஏன் மார்க்கெட் பெரிய லெவலில் இறங்குச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஎஸே உள்ளே வந்திருக்கான். 1 மணிக்கு மேலே தான் மார்க்கெட் உள்ளே வருவான் போல இருக்குது. நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்தியன் மார்க்கெட் நல்லா மேலே ஏறி இருக்கு, வாங்கடா போய் மொத்தமாக செல் பண்ணலான்ட்டு எல்லா எஃப்ஐஎஸும் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. 150 200 பாயிண்ட் பாசிட்டிவில் இருந்த மார்க்கெட்டு இன்றைக்கி -53 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து 150.63 151 வைங்களேன், அதில் மைனஸில் முடிஞ்சிருக்கு. மற்ற வேர்ல்டு நம்ம இண்டெக்ஸஸ் எல்லாம் செக் பண்ணால் பேங்க் நிஃப்டி ஜஸ்ட்டு பாஸ் அப்படின்ற மாதிரி 76 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. பேங்க் எக்ஸு ஒரு 99 பாயிண்ட்டு, மிட் கேப் நிஃப்டி 124, ஃபின் நிஃப்டி 84, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 775, இந்தியா விக்ஸு 15.61. ஸோ 15.61 அப்படின்றது இன்னமும் வெலாட்டிலிட்டியில் தான் மார்க்கெட் பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்றத மாதிரி தான் இங்கே காட்டுது. இன்றைக்கி மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே விழறதுக்கு காரணம் எதெல்லாம் மார்க்கெட்டை கீழே இறக்குச்சு, எந்தெந்த செக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தா இன்றைக்கி மார்க்கெட் ஹெல்ப் பண்ணது பேங்க்கும் ப்ரைவேட் பேங்க்ஸும் தான். ஏன்னா ஆர்பிஐ எடுத்த சில அந்த நடவடிக்கையால் வங்கிகள்லாம் நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஐசிசி பேங்க் நேற்றும் நல்லா இருந்தது, இன்றைக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவே இருந்தது. இந்த ஐசிசி பேங்க் இந்த ப்ரைவேட் பேங்க்கால் தான் நம்ம நிஃப்டி 50 வெறும் 53 பாயிண்டில் இருக்குது. அவங்கெல்லாம் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணலைன்னா இது பெரிய லெவலில் விழுந்திருக்கும். ஓகேங்களா. மீடியா செக்டார் கூட இன்றைக்கி நல்லா தான் இருந்தது. எப்போவுமே நமக்கு மார்க்கெட்டை கீழே இழுக்கக்கூடிய செக்டார் எதிரானா அந்த ஐடி செக்டார் தான். அங்கே ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது செல் ஆஃப் ஆகிட்டுருக்கு. குளோபல் டெக்கு வீக்னஸாக இருக்குது. இன்ஃபோசிஸ் எல்லாம் பெரிய லெவலில் விற்பனை அந்த செல்லிங் ப்ரெஷர்லேயே இருக்குது. எப்போவுமே ஐடி செக்டார் மார்க்கெட்டை கீழே இழுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் செக்டாரில் இன்றைக்கி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷராக இருந்தது. இன்றைக்கி க்ரூட் ஆயில் வந்து நேற்றை விட இன்றைக்கி காலையில் குறைஞ்சி இருந்ததுனால தான் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் தப்பிச்சுது. காலையிலலாம் 91.64 தான் இருந்தது. அதே லெவலில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இல்லைன்னா நமக்கு பெரிய லெவல் கேப் டவுன் இன்னும் கூட அதிகமாக இருந்திருக்கும். ஓகேங்களா. இதுதான் மார்க்கெட்டில் நேற்றோட இம்பேக்டால் மார்க்கெட்டு பெரிய லெவலில் கீழே விழுந்தது. காலையில் க்ரூட் ஆயிலெலாம் ஓரளவுக்கு கணிசமான ப்ரைஸஸில் இருந்ததுனால மார்க்கெட் பெரிய லெவலில் கீழே விழலை. 23,100 அப்படின்ற ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை மார்க்கெட் தொடும்போது இதோட இது செகண்ட் டைம் பவுன்ஸ் ஆகிருக்கு. பவுன்ஸ் ஆகிட்டு அகைன் 23,300க்கு மேலே அதால் க்ளோஸ் பண்ண முடியல. நேற்று வரையும் 23,300 லோவாக, அதாவது ரெசிஸ்டண்ட்டே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் அகைன் 23,300 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த 4 நாளைக்கு மறுபடியும் அடுத்த செவ்வாய்க்கிழமை வரையும் இந்த 23,300 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அகைன் அதில் ஓய் வந்து பெரிய லெவலில் பில்டப் ஆகிடுச்சு. ஒரே வாரத்தில் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை சொல்லணும்னா வீக் குளோபல் கியூஸு, கேப் டவுனு, அதனால் சப்போர்ட் பகுதியில் ஷார்ட் கவரிங் ரேலி, சப்போர்ட் 23,100, ஒரு நல்ல ரேலி, ஐடி வீக்னஸாக இருந்தது, ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, எஃப்ஐஎஸ் உள்ளே வந்து செல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி மார்க்கெட்டை ஒரு 53 பாயிண்ட்டு மைனஸில் முடிச்சிருக்கு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நாங்கள் ஒரு 4 கால் பண்ணோம். 4மே இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபிள் டேவாக முடிஞ்சுது. நானும் இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் டே, ஆனால் நான் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணல. 2,500 ரூபா தான் ப்ராஃபிட் பண்ணேன். ஓகேங்களா. ஆனால் 4 ட்ரேட் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் ஒரு 9:15லேருந்து 11 மணி வரையுமா 12:45 வரையும் ஏறிக்கிட்டே தான் இருந்தது. எங்கேயுமே ஸ்ட்ராங்கான செல்லிங் வரல. இங்கே வந்துடும்னு நினச்சேன், வந்தான், பட் மார்க்கெட் ஏறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் செல் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இங்கேயே சில 4 ட்ரேட் பண்ணதுனால மோர் தென் ட்ரேட் ஒரு நாளைக்கு 5க்கு மேலே 4க்கு மேலே பண்ணுறது இல்லை. அதனால் நான் சரி 2,500 ரூபா தான் இருக்கே ப்ராஃபிட்டு போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி இன்றைக்கி 4 ட்ரேடு, அதுக்கு மேலே பண்ணலை. என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் தான். சென்செக்ஸ்லேயும் ஒரு கால் கொடுத்துருந்தேன். அந்த சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்தது லாஸுக்கு போச்சு. இந்த இடம் கொடுத்தேன். கால் சைடில் தான் கொடுத்தேன். கால் சைடு நல்ல ஒரு மார்போஸ் கேண்டில் மாதிரி இருக்காது, இதுக்கு அதான பேர் மார்போஸ். அந்த கேண்டிலை கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவன் இறங்கிட்டான். நல்ல வேளை இந்த கேண்டில் வந்து ஒரு பின்பார் மாதிரி வந்ததுக்கப்புறம் சரி ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபர்தராக ஏறிச்சு. இல்லைனா இன்றைக்கி, அதாவது இதை கட் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்க, இந்த பாட்டத்தை 73,766 கட் பண்ணியிருந்தால் பெரிய லெவல் லாஸஸ் இன்றைக்கி நாங்கள் புக் பண்ணியிருப்போம் சென்செக்ஸில். நல்ல வேளை அது
நல்ல பெருசாக கீழே வரல. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறி மேலே போயிடுச்சு. இருந்தாலும் பெரிய ப்ராஃபிட் பிடிக்க முடியல. அந்த ஃபியர்லேயே வந்து 1700 வந்தால் போதும், ப்ராஃபிட் வந்தால் போதும்னு புக் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. இதுதான் இன்றைக்கி நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நிஃப்டி 50லையும் சென்செக்ஸ்லையும். நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும்? நாளைக்கு வெள்ளிக்கிழமைனாவே நம்ம மார்க்கெட் பெரிய லெவலில் இறங்கும். நேற்று டவ் 30 நம்ம அதை பார்த்து 953 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் S&P 119 பாயிண்ட்டு, நாஸ்டாக் கம்போசிட் 509 பாயிண்ட்டு, இப்போ நடக்கிற FTSE 80 பாயிண்ட்டு கிட்ட ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. CSE 67 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, டேக்ஸு 44 பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்குது. நிக்கி 38 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருச்சு. ஆங்சங் -158 பாயிண்ட்டு மைனஸில், ஷாங்காய் 6 மைனஸு, நம்ம NSE நிஃப்டி 53.35 மைனஸு, BSE சென்செக்ஸ் 151ன்னே சொல்லலாம். அதை STI வந்து ப்ளஸில் முடிஞ்சிருக்கு 29, காஸ்பி 33 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, US டாலர் 100 அங்கேயே தான் இருக்குது. நம்ம கோல்டு பெரிய லெவலில் விழுந்திருக்கு. இன்றைக்கி $27.60 அவுன்ஸில் குறைஞ்சிருக்கு. சில்வர் குறைஞ்சிருக்கு, காப்பர் குறைஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் இது 89 வந்துச்சு. ஏன்னா இவன் இங்கே வந்து 90 கிட்ட இருக்கான், 91. அப்போ அது குறைய தான் செய்யும். இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா 377 பாயிண்ட்டு டவ் ஃபியூச்சர் இப்போ ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்றத மாதிரி பார்த்தா இவன் 325 ட்ரேட் ஆகலாம். ஸோ இப்போ வரையும் மார்க்கெட் US ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நல்லா ஒரு 1% மேலே தான் ட்ரேட் ஆகுது பாசிட்டிவில். இதை வச்சு பார்த்தா இப்போ க்ரூட் ஆயிலும் வந்து 91.82 தான் இருக்குது. இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த ஈரான் அமெரிக்கா இவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பதட்டம் வந்தால் அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஏறிச்சா மார்க்கெட் மறுபடியும் கீழ் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம மார்க்கெட்டுக்கு FIS தீராத தலைவலியாகவே இருக்கிறாங்க. மார்க்கெட் ஒரு ஹை போச்சுன்னா அங்கேருந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. இது மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நடக்குது இந்த 4-5 மாதமாகவே. சரி, நம்ம நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் வந்துடுவோம். இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது வந்து ரியல் க்ளோசிங் 73,906, வெயிட்டட் ஆவரேஜில் 73,832. ஸோ ஒரு 68 பாயிண்ட்டு கிட்ட வேரியேஷன் இருக்குது, மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஏன்னா US ஃபியூச்சர்ஸ்லாம் நல்லா 1% மேலே க்ரீனில் இருக்கிறதுனால மேபி ஒரு வேளை ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக சென்செக்ஸுக்கு 74,120, அதை உடைச்சிதுன்னா 74,335, அதையும் உடைச்சிதுன்னா 74,550 இருக்குது. ஓகேங்களா. ஃபோர்த்து வந்து 74,747. இல்லை ஒரு கேப் டவுன் கிடைக்குது. US ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னை பொறுத்தவரையும் US ஃபியூச்சர்ஸ் இப்போ அது பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. பட் ரியலான அவங்களோட மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் அது செல் ஆஃப் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் 73,698 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அதை உடைச்சானா 73,479, அதையும் உடைச்சி ஒரு பீரிஷ் கேண்டில் வந்தால் 73,211. இது வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிச்சு. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷுன்னும் போது பெரிய லெவலில் ஏற்ற இறக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த 3 சப்போர்ட் மட்டும் போதும் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸு சென்செக்ஸில். நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் அது ரியல் க்ளோசிங் 23,186, வெயிட்டட் ஆவரேஜில் 23,161. ஸோ ஒரு 15-16 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 23,258. இதுவே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் தான். நிஃப்டி அதை கிராஸ் பண்ணுறதே கஷ்டம். அதை உடைச்சிதுன்னா 23,316. இது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு. ஏன்னா OI சார்ட்டில் நீங்கள் போய் பாருங்களேன், இது பயங்கர ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. மூணாவது ரெசிஸ்டண்ட்டு 23,374, அதையும் உடைச்சா 23,436 ஃபோர்த்து ரெசிஸ்டண்ட்டு. சப்போர்ட் ஒரு வேளை கேப் டவுன் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,131. இந்த 23,073 மார்க்கெட் நாளைக்கு அகைன் வந்து கிராஸ் பண்ணிச்சா கண்டிப்பாக உடைச்சிரும். உடைச்சிதுன்னா 23,000 கிராஸ் பண்ணி 23,030 ஒரு சப்போர்ட் இருக்குது, அதையெல்லாம் உடைச்சிரும் தான் எனக்கு தோணுது. அது சப்போர்ட் எடுத்தால் 23,980 எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த 4 சப்போர்ட்டு நாளைக்கு நிஃப்டி 50க்கு இன்ட்ராடே லெவல்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அந்த நண்பர் இன்றைக்கும் அதே சப்போர்ட்டில் மார்க்கெட் தொட்டுட்டு மேலே ஏறினதுக்கப்புறம் 10 மணிக்கே எனக்கு ஸ்னாப்சாட் அனுப்பிச்சிருக்காரு. 3,400 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், உங்களோட அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை தொட்ட உடனே எடுத்துட்டேன் சார் அப்படின்னு. தெய்வமே, நான் பல தடவை சொல்கிறேன், ப்ராஃபிட் வந்தால் அது உங்களுக்கே தான், லாஸ் வந்தாலும் உங்களுக்கு தான். என்ன நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஓகேங்களா. நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுறது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
அது இன்றைக்கி டச் பண்ணிச்சு, நேற்றும் டச் பண்ணிச்சு, எல்லா நாளும் டச் பண்ணிட்டு தான் இருக்குது. நீங்கள் அதாவது என்ன சொல்கிறதுனா, இதையே நம்பி ட்ரேட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைனை பேஸ் பண்ணி பண்ணாதீங்க. ப்ராஃபிட் பண்ணுறவங்க பண்ணீங்க. பட் இதால் லாஸ் வந்தால் என்ன எதையும் கேட்காதீங்க. நான் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த லைன்ஸ் எல்லாம் போடுறேன். ஓகேங்களா? அவர் இன்னையோட 4வது நாளும் ப்ராஃபிட்டுன்னு போட்டு அனுப்புகிறாரு. அதே அவர் சொல்கிறதும் கரெக்ட். இதை பாருங்கள், எக்ஸாக்டாக தொட்டு இருக்குது. நேற்றும் தொட்டு இருக்குது, முந்தா நேற்றும் தொட்டு இருக்குது. இவர் இதை பேஸ் பண்ணி அவர் எடுக்கிறாரு கரெக்டாக. ஆனால் ஒரு குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லலாமா, இல்லை குருட்டு தைரியம்னு சொல்லலாமா, என்னன்னு தெரில. நான் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன், அதனால் எடுக்கிறேன். அவர் ஜஸ்ட்டு பிளைண்டாகவே இதை நம்பி எடுக்கிறாரு. பட் ப்ராஃபிட் 4 நாளாக ப்ராஃபிட்டுங்க. 11,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காருங்க 4 நாளில் இந்த லைனை பேஸ் பண்ணி. என்னை பொறுத்தவரையும் அது ஒரு மிராக்கல் தான். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் தொட்டதுக்கப்புறம் ஏறி மேலேயே தான் போயிருக்கு கண்டினியூஸாக இந்த 4 நாளுமே. இறங்கலை. இறங்குறது எப்போ இறங்குதுன்னா ஒரு டாப் லெவலில் போனதுக்கப்புறம் தான் இறங்குது. அதனால் அவர் ப்ராஃபிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதுதான் மார்க்கெட்டில் அப்படி தான் எனக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? இருந்தாலும் ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். இங்கே இந்த ரெட் லைன், இந்த ப்ளூ லைன், இந்த க்ரீன் லைன்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்லாம் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த லைன்லாம் நான் இங்கே கோடிட்டு காட்டியிருக்கேன். இதை முழுக்க நம்பி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டிஸ்க்ளைமர். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி மார்க்கெட் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருந்தது. ஏன்னா ஒரு சைடே இருந்தது 12 வரையும். அதனால் கால் சைடில் இருந்தவங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இல்லை நான் புட் சைடில் போயிட்டேன் அப்படின்னா 1.25க்கு மேலே யாரெல்லாம் புட் சைடில் இருந்தீங்களோ எல்லாருமே ப்ராஃபிட் தான். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி பாரபட்சம் இல்லாமல் கால் வாங்கினியா இந்த நீயம் ப்ராஃபிட், புட்டு வாங்கினியா இந்த நீயம் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிருக்கு நேற்றும் இன்றைக்கும். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இந்த வீக்கோட கடைசி நாளில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.